Hello everyone, welcome to Varanda Race YouTube channel. Okay, இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் இருக்கிற எல்லா சமயம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 1000 rupees வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கடன் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா, இப்போ உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் 10% அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்கள் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தோமா, இந்த 1000 rupees 10% கண்டிப்பாக நம்ம பே பண்ண வேண்டியிருக்குமா. ஸோ இந்த 10% எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக 100 rupees இருக்கும். 10% கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாவே நமக்கு எந்த ஒரு நம்பரோட 10% ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ நமக்கு 1000 rupees 10% 100 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோமா எவ்ரி இயர் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் சேமாக தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் நமக்கு 1000 rupees 10% கொடுத்தாங்களா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 100 தான் வரப்போகுது. ஓகேவா, இப்போ சப்போஸ் நீ ஃபர்ஸ்ட் இயரில் பே பண்ணல, செகண்ட் இயரில் தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிற அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ செகண்ட் இயர் நம்ம வரும்போது அதே பிரின்சிபல் தான் இருக்கும். இந்த பிரின்சிபலுக்கு ஒரு 10%, ஸோ இதுக்கும் அதே 100 rupees தான் நீ பே பண்ண போகிற. செகண்ட் இயர் வரும்போது சேமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கு ரெண்டே ஆட் பண்ணி 200 பே பண்ணுவேன். தேர்ட் இயர் வந்தாலும் சேம் இன்ட்ரெஸ்ட் தான் உனக்கு வரும். 300 பே பண்ணுவேன், 400 பே பண்ணுவேன், போக இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தும் சிம்பிளாக எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அடுத்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே 1000 rupees 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பே பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, ஓகே, இப்போ நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 1000 rupees கடன் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10% 100 rupees தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. செகண்ட் இயர் வரும்போது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் செகண்ட் இயர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 1000 rupees இருக்குல்ல, இந்த 1000 rupees மட்டும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாது. இந்த ஃபஸ்ட் இயரில் வர இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல 100 rupees, இதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் பிரின்சிபல் எப்படி மாறும் அப்படின்னா இந்த 1000 rupees-ஓட அந்த இன்ட்ரெஸ்ட் 100 rupees-உம் ஆட் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ அப்படின்னா உங்களுடைய செகண்ட் இயர் வரும்போது உங்களுடைய பிரின்சிபல் எப்படி இருக்குன்னா 1100 இருக்கும். ஸோ இதுக்கு 10% நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செகண்ட் இயரில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதில் 10% 110 ஆகிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த 2 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணி ஈஸியாக சொல்லிடலாம் 210. ஓகேவா, ஸோ இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதே சம்மு இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. எண்ட் ஆஃப் த 2 இயருக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க, 200 பே பண்ணீங்க. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறீங்கன்னா 210 பே பண்ணுறீங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எவ்ரி இயர் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணி ஆகணும். ஓகேவா, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் இயர் வந்தோம்னா அதனுடைய பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் கூட இந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகிடும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது 1210 அப்படி இருக்கும். ஸோ இந்த தேர்ட் இயர் வரும்போது இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். 10% வேல்யூ எடுத்தால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் தேர்ட் இயரில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோமா 121 வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் எண்ட் ஆஃப் த 3 இயரில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்ரி இயர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமாக வரும். ஆனால் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறதுனால நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும். ஓகேவா, ஸோ இதை மாதிரி தான் நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சர்டன் ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலா பார்த்துடலாம். ஆனால் நான் இந்த ஷார்ட்கட் செஷன் இருக்கிறதுனால இந்த செஷன் ஃபுல்லாகவே ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்கான ஃபார்முலா என்னென்னு அப்படின்னு ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அமௌண்ட்கான ஃபார்முலா பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகேவா, ஸோ இதில் இருக்கிற என்னென்ன இதனுடைய
லெட்டருடைய மீனிங் என்ன நம்ம பார்த்துருவோம். அமௌண்ட் கண்டுபிடிக்கும் அப்படின்னா அதுக்கு பிரின்சிபல் வேல்யூ வேணும். பீனா பிரின்சிபல், 1 ஆர்ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருவான் எவ்வளோன்ட்டு. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா, இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஃபார்முலா தான் ட்ரெடிஷனல் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நம்ம அனதர் ஷார்ட்கட் மெத்தடை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம எப்படி நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் பார்க்கலாம்னா இது வந்து நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் 1 வருதுன்னா எவ்ரி இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேமாக இருக்கும் போது 1. செகண்ட் இயர் வரும்போது நம்ம 1 2 1 நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, 1 2 1 எடுத்துப்போம். தேர்ட் இயர் வரும்போது 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 அண்ட் 1. இந்த 1 3 3 1 வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்த்துருவோம். இப்போ சப்போஸ் பிரின்சிபல் உங்கள் கொஷினில் வந்து 10,000 அப்படின்னு கொடுத்துருக்கான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் இயர் 2 years அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அல்லது அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ அது கேட்டானா 2 years அப்படின்னு தான் இந்த 1 to 1 நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இந்த 1 2 1 இந்த நம்பரை எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 1க்கு இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 கீழே நீங்கள் கொடுத்துக்கிற பிரின்சிபல் வேல்யூவை நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வேல்யூவை எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த 2 இருக்கா, இந்த 2க்கு கீழே 1 கீழே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் 10%. ஸோ இந்த பிரின்சிபல் வேல்யூவில் 10% எடுத்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, இதில் இந்த பிரின்சிபல் வேல்யூ 10% என்ன இருக்குன்னா நமக்கு 1000 வரும். நெக்ஸ்ட் இந்த கிடைச்ச இந்த 1000ல் இன்னொரு 10% எடுத்து நீங்கள் எழுத போகிறீங்க. இன்னொரு 10% எடுத்தால் 100 வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிரின்சிபல் இருக்கிறதோட கட் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்கிற வேல்யூவை இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ 2 × 1000 நமக்கு 2000 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1 × 100 வரும். ஓகே, இது ரெண்டு வேல்யூம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா எண்ட் ஆஃப் த 2 yearsக்கு நமக்கு ஓகே எண்ட் ஆஃப் த 2 yearsக்கு நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். ஓகேவா, 2100 அப்படின்ற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கிடைச்சிரும். இப்போ சப்போஸ் கொஷினில் நமக்கு அமௌண்ட்டோட வேல்யூ கேட்டதுன்னா இந்த பிரின்சிபல் ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணால் நமக்கு அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ அமௌண்ட் வேணும் அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ 10,000 ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 2100. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1200ங்கிற அமௌண்ட்டோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ நம்ம ஃபார்முலா எல்லாமே நம்மளால் ஈஸியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அமௌண்ட்டோட வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஓகே, ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். எ மேன் இன்வெஸ்டட் சம் ஆஃப் 16,000 அப்படின்ற நமக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டான். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% கொடுத்துருக்கான். இதை ஃபார் பீரியட் ஆஃப் 3 years 3 yearsக்கு அவன் என்ன கேட்டிருக்கான், அமௌண்ட் கேட்டிருக்கான். ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் இருக்குது அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது 3 years. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கான். ஸோ நார்மலாக நம்ம முன்னாடி பார்த்த அந்த 1 3 3 1 மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஓகே, 3 yearனால் நம்ம என்ன எடுத்துக்கணும் 1 3 and 3 and 1 எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு கீழே நமக்கு என்ன எழுதிக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து என்ன எடுத்திருக்கான் 16,000 கொடுத்துருக்கானா, அதை அப்படியே நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்க போகிறோம். 15% கொடுத்துருக்கான். ஸோ இந்த 16,000க்கு எவ்வளோ 15% கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 15% கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10% கிடைச்சிடும். அந்த 10% எவ்வளோனா 1600. ஸோ இது வந்து 10%க்கான வேல்யூ. இதில் பாதி தான் நமக்கு 5% இருக்க போகுது. ஸோ இதில் பாதி எவ்வளோனா 800. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாமே நமக்கு தேவையான 15%க்கான வேல்யூ ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சி தெரியும் 2400 என்ற இந்த 16,000க்கு எவ்வளோ 15% வேல்யூ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருமா 2400. இதை எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ இந்த வந்திருக்க இந்த வேல்யூக்கு மட்டும் ஒரு 15% எடுக்க போகிறீங்க. இதுக்கு 10% எவ்வளோ 240, அதில் பாதி 120 இருக்குது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் 360 அப்படின்ற 15% வேல்யூ, அதாவது 2400க்கு 15% எவ்வளோ அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த 3600க்கு ஒரு 15% கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு
15% எவ்வளோ இருக்கும் 10% 36 அதில் பாதி 18 அதான் 5% வேல்யூ ஸோ 10 + 5 ஆட் பண்ணால் 15% அப்போ 36 + 18 நமக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பாக 54 இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுதா இதுவே இது போட்டிங்கனாவே உங்களுக்கு சம்மோட ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த இதை கட் பண்ணிடுறீங்க ரிமைனிங் இருக்கிற பார்ட் தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள் மேலே இருக்கிற நம்பரோட இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா மல்டிப்ளை பண்ணாவே போதும் இப்போ 3 × 24 என்ன வரும் நமக்கு 72 வருமா சாரி 7200 என்ற ஆன்சர் கிடைச்சிருக்கும் அடுத்து 3 × 36 108 அதை 0 அப்படியே வச்சுக்கலாம் 1080 வந்துருமா அடுத்து நெக்ஸ்ட் 1 × 54 கண்டிப்பாக நமக்கு 54 தான் வரப்போகுது ஸோ இந்த 54 ஸோ இப்போ மேலே இருக்கிற நம்பரோட இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோமா நெக்ஸ்ட் இது நம்ம ஆட் பண்ணாவே நமக்கு தேவையான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 4 and 3 1 கேரி வச்சா 3 and 8 3 ஸோ 8334ங்கிறது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எண்ட் ஆஃப் த 3 இயர் நம்ம எவ்வளோ பே பண்ண முடியாது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா வாட் த அமௌண்ட் கேட்டிருக்கான் ஸோ அமௌண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆட் பண்ணாவே நமக்கு தேவையான அமௌண்ட் கிடைச்சிருமா ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்கான் 16000 நம்ம கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்போமா 8334 ஸோ இது நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ரெக்வயர்டு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுவோம் 4 3 3 and 4 2 அப்போ நமக்கு ஆன்சர் தேவையான ஆன்சர் 24334ங்கிறது ஆப்ஷனில் ஏவில் இருக்குது இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும் ஓகேவா இந்த சம்மை நம்ம நார்மல் மெத்தடில் போடாமல் எப்படி ஈஸியாக இந்த 133 மெத்தடில் தேவையான பர்சன்டேஜ் வேல்யூ மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருப்போம் ஓகே இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் இன்னும் நிறையா சம்ஸ்லாம் இருக்குது அந்த சம்ஸையும் எப்படி நம்ம ஃபார்முலா இல்லாமல் போடுறது அப்படின்னு நம்ம பார்ப்போமா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்த்துருவோம் ஓகே இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்துருவோமா எ பர்சன் இன்வெஸ்டட் சம் ஆஃப் எவ்வளோ 4200 அப்படின்ற பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கான் அடுத்து இயர் வந்துக்கு 2 இயர்ஸ் கொடுத்துருக்கான் அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த ரிசீவ்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ 50820 என்ற அமௌண்ட் கொடுத்துருக்கான் ஸோ இங்கே நமக்கு என்னென்ன இருக்குன்னா பிரின்சிபல் வேல்யூ இருக்குது அண்டு அமௌண்ட் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து 2 இயர்ஸ் இருக்குது ஸோ நமக்கு தேவையான என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தோமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு பிரின்சிபலும் அமௌண்ட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சா போதும் அதை கண்டுபிடிச்சாவே நம்ம ஆன்சர் சால்வ் பண்ண மாதிரி தான் ஓகே ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு பார்த்துருவோமா 4200 அப்படின்றது தான் நமக்கு கொடுத்த பிரின்சிபலோட வேல்யூ அண்ட் அமௌண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும் 50820 ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தாவே போதும் இது ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள் கேன்சல் ஆயிரும் 00 அண்ட் வந்து 6 அடித்தா 700 இது 6 அடித்தா 8 4 7 டைம்ஸ் வருமா ஓகே ரிமைனிங் இதை நம்ம சால்வ் பண்ண என்ன வரும் 1 7 டேபிள் அடித்தா 100 அண்ட் 1 டைம்ஸ் அண்ட் 2 டைம்ஸ் அண்ட் 1 டைம்ஸ் வந்துடும் ஸோ இதுக்கு மேலே இதை சுருக்க முடியுமா கண்டிப்பாக இதுதான் 100 × 121ங்கிறதா இதனோட பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டுக்கான ரேஷியோ வந்துடும் ஸோ இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இங்கே 2 இயர்ஸ் கேட்டிருந்தானா இங்கே வந்த ரேஷியோவுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இப்போ சப்போஸ் கொஸ்டினில் 3 இயர்ஸ் கொடுத்துருந்தானா இங்கே வர இந்த ரேஷியோவுக்கு நம்ம கியூப் ரூட் எடுக்கணும் ஸோ நம்ம கொஸ்டினில் இங்கே என்ன கொடுத்துருக்கான் கண்டிப்பாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் தான் கொடுத்துருக்கான் ஸோ இந்த வந்த ரேஷியோவுக்கு நீங்கள் என்ன எடுக்கணும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும் ஓகேவா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் இது 10 வரும் இது வந்து 11 வரும் ஸோ இந்த 10 பார்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா பிரின்சிபலோடைய பார்ட் ஓகேவா இந்த 11 பார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோமா இந்த அமௌண்ட்டோட பார்ட் ஓகேவா ஸோ அப்போ இந்த பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு முன்னாடியே தெரியும் பிரின்சிபல் கூட இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தால் மட்டும்தான் அமௌண்ட் வரும் ஸோ இந்த 10 பார்ட் பிரின்சிபல் இந்த 11 பார்ட் அமௌண்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் என்னவாக இருக்கும் 11 - 10 கண்டிப்பாக இந்த 1 பார்ட்டு தான் நமக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10 பார்ட்டில் இந்த 1 பார்ட் என்னடா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தாவே நமக்கு தேவையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாகவே கிடைச்சிரும் ஓகேவா ஸோ அப்போ இது எவ்வளோ வரும் கண்டிப்பாக 10% வருமா ஓகே இந்த கொஸ்டின் நான் என்ன பண்ண உங்களுக்கு புரியுதா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இருக்குது அமௌண்ட் இருக்குது அண்டு n = 2 இயர்ஸ் இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்
பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது 100 121 வருது. கண்டிப்பாக இது வந்து 2 இயர்ஸ் கேட்டால் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் வரும், 3 இயர்ஸ் கேட்டால் பர்ஃபெக்ட் கியூபோட வேல்யூ தான் வரும். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 10 அண்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 11. ஸோ இது 11 மைனஸ் 10 வந்து 1 பார்ட், அந்த 1 பார்ட் தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பார்ட். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான பார்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் 10 பார்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர் 10% அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இங்கே அமௌண்ட்டோட வேல்யூ வந்து 1352 அப்படின்னு கொடுத்துட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% அண்ட் நம்பர் ஆஃப் இயர் ரொம்ப முக்கியம் 2 இயர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அப்படின்னா பிரின்சிபலோட வேல்யூ என்ன இருக்கும்? ஓகேவா? இதுக்கு நம்ம கடைசியாக ஓடி போய் ஃபார்முலா பார்க்கணுமா? அவசியமே இல்லை. நமக்கு முன்னாடி பார்த்தா அந்த ரேஷியோ மெத்தடில் இதையும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% அப்படின்னு கொடுத்துருக்கானா. இந்த 4% சிம்பிளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 1/25 வருமா? ஸோ 1/25 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 பார்ட் தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பார்ட்டாக இருக்கும். இந்த 25ங்கிறது தான் நமக்கு என்னோட பார்ட்டாக இருக்கும், பிரின்சிபலோடைய பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக 26. அந்த 26 என்னவாக இருக்குன்னா அமௌண்ட்டோடைய பார்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பிரின்சிபல் இன்ட்டு அமௌண்ட்டுக்கான ரேஷியோ இங்கே கிடைச்சிரும். 25/26 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே 2 இயர்ஸ் அப்படின்னு வந்ததுனால இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 25க்கு ஸ்கொயர், 26க்கு ஸ்கொயர் எடுக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு சம்பளம் கொடுத்தோன்னா இங்கே வர இந்த ரேஷியோவுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்? கியூப் எடுத்துக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கு இப்போ ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? 625 அப்படின்னு வரும். இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தால் 676. ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வர இந்த 676ங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட்டோடைய பார்ட்ஸ். அப்படின்னா நம்ம அமௌண்ட் எப்படி இருக்குன்னா இந்த 676ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பிரின்சிபல் எப்படி இருக்குன்னா 625ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? அமௌண்ட்டோட வேல்யூஸே கொடுத்துருக்கான். அந்த வேல்யூஸ் என்ன? அது 1352வா? ஸோ 676ஓட மல்டிபிள்ஸ் தான் இந்த 1352. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். அது எத்தனை மல்டிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய 2ஆல் மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு 1352ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த 676ஓட 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா இந்த 625 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேவையான பிரின்சிபல் ஈஸியாகவே கிடைச்சிரும். ஓகேவா? அந்த பிரின்சிபலோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 1250 இருக்கும். ஸோ இப்போ ரெக்வயர்ட் பிரின்சிபல் நமக்கு ஆப்ஷன் சி 1250 அப்படின்ற ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் நமக்கு அமௌண்ட்டோட வேல்யூ இருக்குது, இயர்ஸ் இருக்குது அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சிம்பிளை பண்ணிக்கிறோம் 1/25. இந்த 25 அப்படின்றது பிரின்சிபலோட பார்ட், அது 25. இது 1 கூட ஆட் பண்ணும்போது அமௌண்ட்டோட பார்ட் கிடைக்கும், அது வந்து 26. ஸோ இந்த இடத்துல கொஷினில் 2 இயர்ஸ் கொடுத்ததுனால நம்ம ஸ்கொயர் எடுத்தோம், 3 இயர்ஸ் கொடுத்ததுனா நம்ம கியூப் வேல்யூ எடுத்திருப்போம். ஸோ 625 676 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல 670ஓட மல்டிபிள்ஸாக தான் கண்டிப்பாக என்ன இருக்கும்? அமௌண்ட் இருக்கும். அது எத்தனை இதோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணாவே இந்த அமௌண்ட் வருது அப்படின்னா இந்த 625 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பிரின்சிபல் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா தேவையில்லை, ஈஸியான நமக்கு இந்த ரேஷியோ மெத்தட் வச்சு சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? இதே மாடல் நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பார்ப்போமா? ஓகே, இந்த கொஷின் பார்த்துடலாம். இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம் 3 இயர்ஸ் 12%. ஓகே, ஒரு சர்டைன் சம்க்கு 3 இயர்ஸ்க்கு 12%க்கு வந்து என்ன கண்டுபிடிக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா 250 வந்து லெஸ்ஸாக இருக்குது. எதுக்கு லெஸ்ஸாக இருக்குன்னா சேம் அமௌண்ட், அதே அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 20% கண்டுபிடிக்கும் போது இந்த வர அமௌண்ட்டோட இந்த அமௌண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதுக்கும் நம்ம தனித்தனியாக ஃபார்முலா போய் சால்வ் பண்ண வேணாம், பர்சன்டேஜ் மெத்தடே வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ 3 இயர்ஸ்க்கு 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃபெக்டிவாக எவ்வளோ பர்சன்டேஜ் 3 இயர்ஸ்க்கு அவன் எடுத்திருப்பான் பிரின்சிபல் அப்படின்னா பிரின்சிபல்லேருந்து 3 இயர்ஸ்க்கு 12% அப்படின்னா 3 × 12 பண்ணிக்கோங்க, 36% வந்து 3 இயர்ஸ் அப்புறம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கெயின் பண்ணியிருப்பான். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சேம் இதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எஃபெக்டிவாக எவ்வளோ பர்சன்டேஜ் அவன் வாங்கியிருப்போம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே மெத்தடில் போட முடியாது. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா 121 131 அந்த மெத்தடில் போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ 2 இயர்ஸ் அப்படின்னா உங்களை எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்கேன்? 1
2 1 இந்த மாதிரி எடுத்துக்க சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், பிரின்சிபலோட வேல்யூ போடணும். ஆனால் இங்கே பிரின்சிபல் தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 100%ங்கிறது தான் நமக்கு பிரின்சிபல். ஸோ 100%ஓட வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இதில் 20% தான் உனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கான். ஸோ இந்த 100%ல் 20% எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக 20ஆக இருக்கும். ஸோ இதில் 20% என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 4ஆக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 40 + 4 அப்படின்னு வரும். இப்போ 44ங்கிறது எஃபெக்டிவ் பர்சன்டேஜாக இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த 2 இயர்ஸ். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 2 இயர்ஸில் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 44%. ஸோ இங்கே பிரின்சிபல் சேம் அப்படின்றதுனால நமக்கு இந்த பிரின்சிபல் கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்காமல் இந்த வேல்யூக்கு டைரெக்டாக டிஃப்ரென்ஸ் எடுத்தாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 44 - 36% பார்த்தா 8%. இதுதான் என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை தான் அவன் என்ன கொடுத்துருக்கான், அந்த வேல்யூஸாக கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 8% நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், 2560 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா நமக்கு தேவையான பிரின்சிபல் அமௌண்ட் 100% வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாவே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ 8% வேல்யூ கிடைத்தா 100% வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே இதை பார்த்துருப்பீங்க. நம்ம அதை சால்வ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓகே, 2560 அப்படிங்கிறது 8%. நமக்கு தேவையான 100% என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது 8ஆல் நம்ம கொடுக்கும்போது 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் அண்ட் 2 டைம்ஸ் 0. ஸோ இப்போ ரெக்வர்ட் ஆன்சர் 320 அண்ட் 2 0 அப்படியே ஆட் ஆகும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் பிரின்சிபல் ரெக்வர்ட் பிரின்சிபல் வந்து 3200 அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குமே நம்ம ஃபார்முலாவை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு செஷனில் அடுத்த டைப் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.